வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 2 ஃப்ளக்கு 2 சுவிட்சு இருக்கிற மாதிரி ஒரு வயரிங் பாக்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸ் ஆருக்கு 2 இந்த சைஸில் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 ப்ளக்கு 2 சுவிட்சு எடுத்திருக்கேன். இதை எப்படி கனெக்ட் பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து சுவிட்ச் எடுத்து கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு போல்ட்டு நட்டை போட்டு டைட் வைக்கணும். அடுத்து நம்ம ஒரு ப்ளக் பாயிண்ட்டு. ஸோ இது 5 ஆம்ஸ்க்குள்ளது. இந்த லோகோ கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ அடுத்த சுவிட்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா டைட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் இருக்கிற மாதிரி டெஸ்ட் ட்ரைவில் எல்லாத்தையும் நல்லா டைட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த சுவிட்ச் ப்ளக்கு வந்து லூஸாக இல்லாமல் ஆடாமல் இருக்கும். டைட் வச்சாச்சு. இப்போ நம்ம வயரிங் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு. இந்த சுவிட்சோட கண்ட்ரோல் இந்த ப்ளக்குக்கு வரணும். இந்த சுவிட்சோட கண்ட்ரோல் இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு வரணும். இப்போ இதுக்கு வயரிங் பண்ணிடலாம். இந்த சுவிட்சோட கண்ட்ரோல் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு வரணும். இந்த ப்ளக் பாயிண்ட்டு இதுக்கு ஒரு காணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நான் கொஞ்சம் வயர்ஸ் வந்து ஸ்லீவ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை லூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சோட கீழ் பக்கத்தில் டைரெக்டாக வர பேஸ் கனெக்ஷனை கொடுக்கணும். இதோட ரிட்டர்ன் பேஸ் வந்து இந்த ப்ளக் பாயிண்டில் பேஸ் சைடு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பக்கமும். இப்போது இந்த சுவிட்சோட மேலேருந்து இந்த ப்ளக் பாயிண்ட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்சை ஆன் பண்ணோம்னா இந்த பவர் வந்து இங்கே வந்து நிற்கும். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த சுவிட்சுக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து நியூட்ரல் கனெக்ஷன் பண்ணிடலாம். நியூட்ரலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்லீவ் எடுத்துகிட்டு இந்த டைட்டை நல்லா முறுக்கி விட்டு கனெக்ஷன் பண்ணும்போது எந்த ஒரு பிசுறு இல்லாமல் போடணும்.
இல்லைனா ஷார்ட் சர்க்யூட் ஆகி வயர்லாம் ப்ளக் பாயிண்ட்லாம் எரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை வச்சு டைட் பண்ணிடுங்க, நல்லா லூஸ் இல்லாமல். நல்லா டைட்டாக வச்சுட்டு, இப்போ இது எர்த்து தேவையில்லை, நான் சும்மா ஒரு சிம்பிளாக சார்ஜ் போடுறதுக்கு தான் இது பண்ணுறேன். இது அயன் பாக்ஸோ அல்லது வேறு ரூம் ஹீட்ரு இந்த மாதிரி இது ஹெவி பவர் வோல்டேஜ் இருக்கக்கூடியது யூஸ் பண்ணிங்கன்னா எர்த்து கண்டிப்பாக கொடுக்கணும். இதுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து டைரெக்டாக பேஸுக்கு சப்ளை கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். கீழே நான் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற சுவிட்சோடைய கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக பேஸ் கொடுக்க போகிறோம். இப்போது கீழே இருக்கிறதுல பேஸ் கொடுக்க போகிறோம். சுவிட்சு போட்டால் மேலேருந்து இங்கே பவர் வரும். இது நியூட்ரல் கொடுக்க போகிறோம். நியூட்ரல் இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கும் நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 வயர் எடுத்திருக்கேன். இப்போது பேஸுக்கும் நியூட்ரலுக்கும் நான் ஒரு சின்ன வயர் 2 வயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெட் கலர் வயர் வந்து பேஸுக்கு கொடுக்க போகிறேன். அது ஒரு ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து நியூட்ரலுக்கு, அதையும் வந்து லைட்டாக சின்னதை வந்து ஸ்லீவ் எடுத்து அதை டைட்டாக பிசு இல்லாமல் பின்னி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 வயர் எடுத்து ஸ்லீவ் எடுத்தாச்சு. பேஸை வந்து கீழே சுவிட்சோட கீழே நம்ம வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்ல, இதில் 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் கனெக்ட் பண்ணால் போதும். அது 2க்குமே பவர் போகும். ரெண்டையும் சேர்த்து உள்ள டைட்டாக வச்சு டெஸ்ட் வச்சு நல்லா டைட் வச்சுருங்க. ஓகேவா? அடுத்து நியூட்ரல் எதுனா இது பேஸ், இது நியூட்ரல். இது 2ல் ஏதாவது ஒரு பக்கத்தில் நியூட்ரலை கொடுத்துடலாம். பாருங்கள், புரியலைன்னா உங்களுக்கு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? நல்லா டைட் வச்சுருங்க. டைட் வச்சாச்சு. இப்போது 2 வயர் நான் சும்மா ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். இந்த 2 வயரை இந்த பாக்ஸுக்குள்ளே இப்படி சொருகி எடுத்துக்கோங்க. பாக்ஸுக்குள்ளே வச்சு இப்படி வச்சுட்டு அதோட ஸ்க்ரூவை போட்டு 4 பக்கம் ஸ்க்ரூ போட்டு டைட்டாக வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட்னால், ஏன்னா கரண்ட்டில் வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனமாக நியூட்ரல் பேஸ் மட்டும் கவனமாக பார்த்து கொடுக்கணும். இந்த 2ஐயும் ஒரே லெவலில் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட் 3 பின் ப்ளக்கு, நீங்கள் உங்களுக்கு 2 பின்னாலும் ஓகே, இல்லை 3 பின்னா எத்தோடு சேர்த்து வரும். இதில் வந்து
இந்த 2 வயரை இந்த 2 பின்னில் ஒவ்வொரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்தில் நியூட்ரல் பேஸ் ரெண்டையுமே வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதோட மூடி வச்சு லாக் பண்ணிடலாம். மூடி வச்சு 2 ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட்டாக லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணிடலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்முடைய சின்ன ஒரு மினி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். நான் ஒரு ப்ளக் பாயிண்ட்டை போட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சை நான் போடுறேன். பவர் வருது, இதுலேயும் வருது. இப்போ நம்ம ப்ளக்கில் போட்டிருக்கோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பவர் வரல. சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ பவர் வருது. ஓகேவா? அதே மாதிரி இதுவும். இப்போ நம்ம டெஸ்ட் லேம்ப் போட்டு செக் பண்ணிடலாம். இது டெஸ்ட் லேம்ப்பு. ஓகேவா? நல்லா நான் ப்ரெஸ் பண்ணல. இப்போ நல்லா இருக்கு பாருங்கள். ஓகேவா? ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் செக் பண்ணிடுவோம். ஓகேவா? அவ்வளோதான். நம்மளுடைய மினி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 4 ப்ளக் பாயிண்ட்டு ப்ளஸ் இண்டிகேட்டரோட எப்படி பாக்ஸ் செய்கிறதுன்றதை பார்ப்போம். நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.